சில விஷயங்கள மற்றவங்கள விட உங்களால எப்படி ரொம்ப சுலபமா செய்ய முடியுதுன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இல்லனா ஒரு சில வேலைகள மட்டும் ஏன் மணிக்கணக்கா பசி தூக்கம் மருந்து செய்றீங்க? ஆனா மத்த சில வேலைகள ஆரம்பிக்கவே அவ்ளோ கஷ்டமா இருக்கு. இந்த மாதிரி கேள்விகளுக்கு பின்னாடி நம்மளோட வெற்றி, சந்தோஷம், ஏன் நம்ம யாருங்கிறதையே தீர்மானிக்கிற 3 சக்தி வாய்ந்த உளவியல் காரணிகள் இருக்கு. இன்னைக்கு நாம அத பத்தி தான் ஆழமா அலசப் போறோம். அதாவது நாட்டம், கவர்ச்சி மற்றும் மனப்பான்மை. ஆப்டிட்யூட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ஆட்டிட்யூட். இது ஒவ்வொன்னும் என்ன? இது எப்படி ஒன்னோட ஒன்னு சேர்ந்து நம்ம வாழ்க்கையை உருவாக்குதுன்னு நீங்க கொடுத்திருக்கிற இந்த ஆதாரங்களை வச்சு பார்க்க போறோம். ரொம்ப நல்ல ஒரு ஆரம்பம். உண்மையிலே வெற்றிக்கு ஒரு செய்முறை குறிப்பு இருக்குன்னா இதுதான் அதோட முக்கியமான 3 பொருட்கள். நம்மகிட்ட இருக்கிற இந்த தகவல்கள் எல்லாமே ஆசிரியர் தகுதி தேர்வுக்காக தயார் செய்யப்பட்ட ஒரு உளவியல் பாடப்புத்தகத்திலிருந்து எடுத்தது. ஓ அப்படியா? ஆமா, இதிலிருந்தே கல்வி, வேலை, தனிப்பட்ட வளர்ச்சின்னு எல்லாத்துலயும் அந்த 3 விஷயங்களும் எவ்வளவு அடிப்படையானதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்மளோட நோக்கம் வெறும் வரையறைகளை தாண்டி இது உங்க வாழ்க்கையில எப்படி பயன்படுதுன்னு வெளிச்சம் போட்டு காட்டுறது தான். சரி, அப்போ முதல்ல அந்த முதல் மூலப்பொருளான நாட்டம்ல இருந்து ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. நாட்டம் அல்லது ஆப்டிட்யூட், எனக்கு இதுல ஒரு சின்ன குழப்பம் இருக்கு. நாம வழக்கமா திறமை அதாவது ஸ்கில், நாட்டம் அதாவது ஆப்டிட்யூட், இந்த 2 வார்த்தையும் மாத்தி மாத்தி பயன்படுத்துறோம். ஆனா உங்க குறிப்புகள்ல நாட்டம்ங்கிறது திறனின் விதை அப்படின்னு ஒரு வரி இருக்கு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்போ இது 2ம் ஒண்ணு இல்லையா? அருமையான கேள்வி. இதுதான் இந்த விஷயத்தோட மையப்புள்ளியே. 2ம் ஒண்ணு கிடையாது. திறமை, அதாவது ஸ்கில் அப்படிங்கிறது நீங்க இப்ப என்ன செய்யறீங்க, உங்களுக்கு இப்போ என்ன தெரியுங்கிறது. ஓகே. உதாரணமா, நீங்க நல்ல கார் ஓட்டுவீங்கன்னா அது உங்களோட திறமை, ஸ்கில். ஆனா நாட்டம், அதாவது ஆப்டிட்யூட் அப்படிங்கிறது எதிர்காலத்தை பத்தினது. எதிர்காலத்தை பத்தினதா? முறையான பயிற்சி கொடுத்தா ஒரு துறையில உங்களால எந்த அளவுக்கு உயரத்துக்கு போக முடியுங்கிறது உங்களோட உள்ளார்ந்த ஆற்றல், அதாவது பொட்டன்ஷியல் தான் நாட்டம். அந்த விதைங்கிற வார்த்தை அதனால தான் அவ்வளோ முக்கியம். விதை செடியா வளர்ந்தா அது திறமை, ஆனா அதுக்குள்ள இருக்கிற அந்த வளரும் சக்தி தான் நாட்டம். ஓ சரி சரி, இப்போ புரியுது. என்னால இப்போ என்ன செய்ய முடியுங்கிறது திறமை, என்னால என்னவாக ஆக முடியுங்கிறது நாட்டம். ஆனா சிலருக்கு இயற்கையாவே இசைஞானம் இருக்கு, சிலருக்கு கணக்கு சுலபமா வருது. இது எப்படி பிறவியிலே தீர்மானிக்கப்பட்ட விஷயமா? ஒரு வகையில ஆமா, ஆனா அது ஒரு தொடங்க புள்ளி தான், முடிவு புள்ளி கிடையாது. ஒருத்தரோட நாட்டத்தை அளவிட சில சோதனைகள் இருக்கு. உதாரணத்துக்கு, ஒருத்தருக்கு இசை நாட்டம் இருக்கான்னு கண்டுபிடிக்க அவங்கள பாடச் சொல்லுவாங்களா? இல்ல, அதுதான் இல்ல. அப்படி பாட சொன்னா அது அவங்களோட தற்போதைய திறமையத்தான் காட்டும். அதுக்கு பதிலா அந்த சோதனைகள் இசையோட அடிப்படை கூறுகளை சோதிக்கும். எப்படின்னா, 2 சுருதிக்கு நடுவுல இருக்கிற சின்ன வித்தியாசத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியுதா, ஒரு தாள வரிசையை சரியா தட்ட முடியுதா, இப்படி. ஓ, இது ஒருபோதும் இசைப்பயிற்சி எடுக்காத ஒருத்தர்கிட்ட கூட அந்த விதை இருக்கான்னு கண்டுபிடிச்சிடும். உங்க குறிப்புகள்ல கூட ஷீஷோரின் இசை நாட்டம் கண்டறியும் சோதனைன்னு ஒன்னு குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா பார்த்தேன். அப்போ இந்த சோதனைகள் ஒருத்தருக்கு எந்த துறையில பயிற்சி கொடுத்தா அவங்க பிரகாசிக்க வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு ஒரு வழிகாட்டி மாதிரி? சரியா சொன்னீங்க. இது ஒரு ஜிபிஎஸ் மாதிரி. நீங்க எங்க போகணும்னு முடிவு பண்ணா அது சிறந்த வழியே காட்டும். அதுக்காக அந்த வழியில மட்டும்தான் போகணும்னு கட்டாயம் இல்ல. இல்ல, ஆனா அந்த வழியில போனா பயணம் சுலபமா இருக்கலாம் இல்லையா? இப்போ நம்மகிட்ட ஒரு சக்தி வாய்ந்த வண்டியோட இன்ஜின், அதாவது நாட்டம் இருக்குன்னு வச்சுப்போம். ஆனா அதை ஓட வைக்க எரிபொருள் வேணுமே. ஆமா, அந்த இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணவே ஒரு ஆர்வம் வேணும். இல்லாட்டி உலகத்திலே சிறந்த இன்ஜினா இருந்தா கூட அது சும்மா நின்னுக்கிட்டு தான் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பாங்க, பயங்கர திறமசாலியா இருப்பாரு, ஆனா அதை பயன்படுத்தாம வீணடிப்பாரு. அப்போ அந்த எரிபொருள் தான் கவர்ச்சியா? எக்ஸாக்ட்லி. கவர்ச்சி, அதாவது இன்ட்ரெஸ்ட், அதுதான் அந்த உந்து சக்தி. உங்க ஆதாரங்கள்ல உளவியலாளர் E.K. ஸ்ட்ராங் சொன்ன ஒரு விஷயம் இருக்கு. சொல்லுங்க. பல விஷயங்கள் முன்னாடி இருக்கும்போது ஒன்ன மத்ததை விட விரும்பி தேர்ந்தெடுக்கிறது தான் கவர்ச்சி. யோசிச்சு பாருங்க, ஒரு ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஓய்வு கிடைக்குது. நீங்க படம் பார்க்கலாம், புத்தகம் படிக்கலாம், நண்பர்களோட வெளியே போலாம். இதுல நீங்க எதை தேர்ந்தெடுக்கிறீங்கிறது உங்களோட கவர்ச்சியை காட்டுது. உண்மைதான். ஆனா இது எப்படி ஒருத்தரோட தொழில் வாழ்க்கையே தீர்மானிக்கும்? எனக்கு ஒரு விஷயத்துல ஆர்வம் இருக்குங்கிறதுக்காக அதுல என்னால ஒரு வேலையில வெற்றி பெற முடியுமா? இதுல ஒரு ஆச்சரியமான உண்மை இருக்கு. வெற்றி பெற்ற தொழில் வல்லுநர்களை வச்சு செய்யப்பட்ட ஒரு ஆய்வு இருக்கு. ஓகே. அதுல அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்கன்னா, ஒரு வெற்றிகரமான பொறியாளரா இருக்க உங்களுக்கு அவங்கள மாதிரியே கணக்கு திறமை இருக்கணும்னு அவசியம் இல்ல. அப்போ
ஆனா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்க அந்த வேலையில சந்தோஷமா இருக்க வாய்ப்பு அதிகம். ஒரு நிமிஷம், இது கொஞ்சம் குழப்பமா இருக்கு. திறமைய விட அவங்களோட விருப்பு வெறுப்புகள் முக்கியமா? ஆமா, அதாவது ஒரு வேலையை செய்ய தேவையான ஸ்கில்லை விட அந்த வேலையோட சூழல், அதுல சந்திக்கிற சவால்கள், அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மேல உங்களுக்கு இருக்கிற ஒரு இயல்பான ஈர்ப்பு உங்களை அந்த வேலையில நிலைச்சு நிக்க வைக்குது. வாவ்! இது ரொம்ப முக்கியமான புள்ளி. அப்போ என்னால இந்த வேலைய செய்ய முடியுமான்னு கேக்குறது நாட்டம் சம்பந்தப்பட்டது. நான் இந்த வேலைய செய்ய விரும்புவேனான்னு கேக்குறது கவர்ச்சி சம்பந்தப்பட்டது. வேலை தேடும்போது நம்மள பல பேர் முதல் கேள்விய மட்டும்தான் கேக்குறோம். ரெண்டாவது கேள்வியை மறந்துடுறோம். உண்மைதான். அதனால தான் பல பேர் திறமையா இருந்தாலும் வேலையில ஒருவித சலிப்போடையும் ஆர்வம் இல்லாமலும் இருக்காங்க. அவங்க கிட்ட நாட்டம் இருக்கு, ஆனா கவர்ச்சி இல்ல. கரெக்ட். இப்போ நம்ம செய்முறை குறிப்புக்கு வருவோம். நம்ம கிட்ட நல்ல மூலப்பொருட்கள் இருக்கு, நாட்டம், அதை சமைக்கிற ஆர்வமும் இருக்கு, கவர்ச்சி. ஆனா ஆனா சமையல ஆரம்பிச்சு சரியா முடிக்கணுமே. ஒருவேளை பாதியிலே அடுப்ப அணைச்சிட்டா? ஆமா, இல்லனா ஒரு சின்ன தடை வந்தா கூட ச்சே இது நமக்கு சரிப்பட்டு வராதுன்னு விட்டுடுவோம். இதுதான் மனப்பான்மையோட வேலையா? இதுதான் அந்த செய்முறையோட மாஸ்டர் ஷெஃப் ஆட்டிட்யூட். கரெக்ட். ஆட்டிட்யூட். நீங்க ஒரு விஷயத்தை எப்படி பார்க்கறீங்க, அதை எப்படி அணுகுறீங்கிறது தான் மனப்பான்மை. உங்க ஆதாரங்கள் இதை ரொம்ப அழகா 3 பகுதிகளா பிரிக்குது. அறிதல், உணர்ச்சி, செயல். காக்னிஷன், அஃபெக்ஷன் அண்ட் பிஹேவியர். ஆமா, இது ஏதோ பெரிய வார்த்தைகள் மாதிரி தெரியலாம், ஆனா ரொம்ப சிம்பிளான விஷயம். ஒரு உதாரணம் எடுத்துப்போமே, காஃபி. சரி, காஃபி எனக்கு பிடிக்கும். ஓகே, காஃபியை பத்தின உங்களோட அறிதல், அதாவது காக்னிஷன் என்ன? அதை பத்தின உங்க எண்ணம், நம்பிக்கை என்ன? காஃபி குடிச்சா காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கும், வேலை செய்ய சுறுசுறுப்பா இருக்கும். இது என்னோட எண்ணம். சூப்பர். இப்போ உணர்ச்சி, அதாவது அஃபெக்ஷன், அதை பத்தி நீங்க எப்படி உணர்றீங்க? எனக்கு அந்த காஃபியோட வாசனை, அதோட சுவை ரொம்ப பிடிக்கும். ஒரு கப் காஃபி கையில இருந்தா ஒரு தனி சந்தோஷம். அருமை. இப்போ 3வதா செயல், பிஹேவியர். இந்த எண்ணமும் உணர்ச்சியும் சேர்ந்து உங்களை என்ன செய்ய வைக்குது? தினமும் காலையில எழுந்ததும் முதல் வேலையா காஃபி போடுறேன். சில சமயம் நல்ல காஃபிக்காக 2 தெரு தள்ளி இருக்கிற கடைக்கு கூட நடந்து போவேன். பாத்தீங்களா? இதுதான் ஒரு நேர்மறையான மனப்பான்மை. எண்ணம், உணர்ச்சி, செயல் 3ம் ஒரே நேர்கோட்ல வைக்கு. ஓ, இப்போ இதுவே எதிர்மறையா இருந்தா, எண்ணம், காஃபி உடம்புக்கு கெட்டுது. உணர்ச்சி, அது குடிச்சா எனக்கு பதட்டமா இருக்கு. செயல், நான் காஃபியை தவிர்க்கிறேன். சரி சரி, இப்போ ரொம்ப தெளிவா இருக்கு. நம்ம வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம கிட்ட இந்த மாதிரி ஒரு மனப்பான்மை இருக்கும். ஆமா, கணக்கு பாடமா இருக்கட்டும், ஒரு புது வேலையா இருக்கட்டும், ஒரு உறவா இருக்கட்டும், எல்லாத்துக்கும். அப்போ ஒருத்தரோட மனப்பான்மைய அளவிட முடியுமா? ஒருத்தர் ஒரு விஷயத்த பாசிட்டிவா பாக்குறாரா, நெகட்டிவா பாக்குறாரான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? கண்டிப்பா அளவிட முடியும். இதுக்கு உளவியல்ல ஒரு பிரபலமான முறை இருக்கு. அதுக்கு பேரு லைகர்ட் அளவுகோல், லிகர்ட் ஸ்கேல். லைகர்ட் ஸ்கேல் கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. ஆமா, இது நீங்க நிச்சயம் பல இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. ஒரு கருத்து கொடுத்து இதை நீங்க எந்த அளவுக்கு ஏத்துக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்புறம் 5 தேர்வுகள் இருக்கும். முழுசா ஏத்துக்கிறேன், நடுநிலை, ஏத்துக்கல, முழுசா மறுக்கிறேன். ஆமாமா, ஆன்லைன் சர்வேல எல்லாம் இது நிறைய வரும். இந்த சேவையை உங்கள் நண்பர்களுக்கு பரிந்துரைப்பீர்களான்னு கேட்டு இதே மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அதேதான். இந்த மாதிரி பல கேள்விகளை கேட்டு அதுக்கு நீங்க கொடுக்கிற பதில்களை வச்சு ஒரு விஷயத்தின் மேல உங்களோட மனப்பான்மை எவ்வளவு தீவிரமா இருக்கு, அது எந்த திசையில இருக்குன்னு துல்லியமா கணிக்க முடியும். சரி, இப்போ இந்த 3 விஷயத்தையும் ஒன்னா சேர்த்து பார்ப்போம். நாட்டம், கவர்ச்சி, மனப்பான்மை. இது 3ம் தனித்தனியா என்னன்னு புரியுது. ஆனா ஒருத்தரோட வாழ்க்கையில இதோட உண்மையான தாக்கம் இது 3 ஒன்னா சேரும்போது தானே தெரியும். இதை கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்காக இதோட அர்த்தம் என்ன? இதுதான் இந்த உரையாடலோட கிளைமேக்ஸ்னே சொல்லலாம். இந்த 3ஐயும் வச்சு சில மனிதர்களை நம்ம கற்பனை பண்ணி பார்க்கலாம். முதல் நபர், இவர்கிட்ட ஒரு குறிப்பிட்ட துறையில அபாரமான நாட்டம் இருக்கு, அதே துறையில தீவிரமான கவர்ச்சியும் இருக்கு, அதை கத்துக்கிறதுக்கு ஒரு நேர்மறையான மனப்பான்மையும் இருக்கு. ஓகே, தி ஐடியல் சினாரியோ. ஆமா, சிறந்த சூழல். இவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கும்? வானம்தான் எல்லை. இவர்தான் அந்த துறையில ஒரு சாதனையாளரா வருவார். சரி, இப்போ 2வது நபரை பாப்போம். இவர்கிட்டயும் நல்ல நாட்டம் இருக்கு, ஆனா அந்த துறையில துளி கூட கவர்ச்சி இல்ல. ஒருவேளை பெற்றோர் கட்டாயப்படுத்தினதால பொறியியல் படிக்கிற மாணவர் மாதிரி. இவரோட நிலைமை? இவர்தான் வீணடிக்கப்பட்ட திறமையோட உதாரணம். அவரால அந்த வேலையை நல்லா செய்ய முடியும், ஒருவேளை வகுப்பிலேயே முதல் மாணவனா கூட வரலாம். ஆனா அவர் அந்த வேலையை செய்யும்போது ஒருபோதும் மகிழ்ச்சியாவோ நிறைவாவோ உணர மாட்டார். கடமைக்காக செய்வார். நாள் முழுக்க வேலை செஞ்சாலும் ஒருவித வெறுமையோட தான் வீட்டுக்கு திரும்புவார். இது நிறைய வீடுகள்ல நடக்கிற கதை தான். சரி,
மூணாவது நபர். ம் இவர்கிட்ட ஒரு விஷயத்து மேல தீராத காதல், அதாவது பயங்கரமான கவர்ச்சி இருக்கு. ஆனா அதுக்கு தேவையான உள்ளார்ந்த நாட்டம் கொஞ்சம் குறைவா இருக்கு. இவர்தான் விடாமுயற்சியின் சிகரம். இவருக்கு பாதை ரொம்ப கடினமா இருக்கும். மத்தவங்க 1 மணி நேரத்துல கத்துக்கிறத இவர் 10 மணி நேரம் செலவு பண்ணி கத்துக்க வேண்டியிருக்கும். ஆனா இங்கதான் மனப்பான்மையே ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உள்ள வருது இல்லையா? கரெக்டா சொன்னீங்க. அவருடைய தீவிரமான கவர்ச்சியும் என்னால முடியுங்கிற நேர்மறையான மனப்பான்மையும் அவரை விடாமுயற்சியோட போராட வைக்கும். பல சமயம் இந்த மாதிரி ஆட்கள் அதிக நாட்டம் இருந்தும் கவர்ச்சி இல்லாதவங்களை விட வாழ்க்கையில பெரிய உயரத்தை அடைஞ்சிடுறாங்க. அப்போ இந்த 3ல மனப்பான்மை தான் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துற ஒரு மாஸ்டர் ஸ்விட்ச் மாதிரி செயல்படுது. சரிதானே? ஒருத்தர்கிட்ட நாட்டமும் கவர்ச்சியும் சரியா அமைஞ்சிருந்தா கூட ஒரு எதிர்மறையான மனப்பான்மை, என்னால முடியாது, இல்ல இது ரொம்ப கஷ்டங்கிற எண்ணம் எல்லாத்தையும் முடக்கி போட்டுரும். மிகச்சரியாக, மனப்பான்மை தான் அந்த செய்முறையோட வெப்பநிலையை கட்டுப்படுத்துற கருவி. வெப்பநிலை சரியா இருந்தாதான் மூலப்பொருட்கள் சரியா வெந்து சுவையான உணவு கிடைக்கும். தவறான மனப்பான்மை சிறந்த மூலப்பொருட்களை கூட எரிச்சு சாம்பலாக்கிடும். அப்போ இந்த உரையாடலை சுருக்கமா சொல்லணும்னா, நாட்டம்ங்கிறது உங்களால என்ன செய்ய முடியுங்கிற சாத்தியம். Aptitude is what you can do. கவர்ச்சிங்கிறது நீங்க என்ன செய்ய விரும்புறீங்கங்கிற உங்களோட ஆர்வம். Interest is what you like to do. மனப்பான்மைங்கிறது அந்த விஷயத்தை நீங்க எப்படி செய்வீங்கங்கிற உங்களோட அணுகுமுறை. And attitude இதுல இருந்து நீங்க எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, வெற்றிங்கிறது வெறும் திறமைய மட்டும் நம்பி இல்ல. நீங்க எதை விரும்புறீங்க, அதை அடைய எந்த மாதிரியான கண்ணோட்டத்தோட முயற்சி செய்றீங்கங்கிறது அதை விட முக்கியம். உங்களோட நாட்டம் எதுன்னு தெரியலனா உங்களுக்கு எதுல கவர்ச்சி இருக்குன்னு தேடுங்க. அந்த பாதையில ஒரு நேர்மறையான மனப்பான்மையோட பயணிங்க. அருமையான தொகுப்பு. இந்த உரையாடலை முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்களை யோசிக்க வைக்கிற ஒரு கேள்வியோட நான் முடிக்க ஆசைப்படுறேன். சொல்லுங்க, கேட்க ஆவலா இருக்கு. நாட்சிச் சோதனைகள் நம்மளோட உள்ளார்ந்த திறனை கணிக்க உதவலான்னு பார்த்தோம். ஆனா ஒரு விஷயத்தின் மீது உங்களுக்கு இருக்கிற தீராத கவர்ச்சியும் தோல்வியை கண்டு துவளாத விடாமுயற்சியான மனப்பான்மையும் ஆரம்பத்துல குறைவா இருக்கிறதா கணிக்கப்பட்ட ஒரு நாட்டத்தை காலப்போக்குல வளர்த்து ஏன் புதிதா உருவாக்க முடியுமா? உங்களுடைய செய்ய வேண்டுமென்ற விருப்பமோ செய்து முடிப்பேன் என்ற கண்ணோட்டமோ உங்களுடைய செய்ய முடியும் என்பதன் எல்லைகளையே மாற்றியமைக்கும் சக்தி கொண்டவையாம். இதை பற்றி சிந்தியுங்கள்.